காலையில் தான் அவரிடம் கேட்டேன். காலையில் மாலையில் தான் அவரும் ஒப்புக்கொண்டார்கள். இந்த குரல் பேசுவதற்கு நம்ம கீதை புகழ் கிருஷ்ணமூர்த்தி போன கூட்டத்தில் வந்திருந்தார். அவர் வருவதாக இருந்து வர முடியவில்லை, நான் வெளியூரில் இருக்க வாய்ப்பு குறைவு என்று சொன்னார்கள். உடனே ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த குரலை பற்றி ஆய வேண்டும் என்று சொன்னேன். அவரும் சரி என்று வந்தார்கள். அவர்களை ஆயுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக. பேருந்துமிக்க பெரியவர்களே, அறிஞர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிகிழந்த வணக்கம். கடந்த மாதம் அறிமுகமானேன். இந்த மாதம் அரங்கத்தினுடைய முன் இருக்கின்ற வாய்ப்பினை பெற்றுக்கொண்டமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொய்யாமொழி புலவர் புகட்டிய நெறிமுறைகளை நாடறிய பரப்புகின்ற தன்னாக கொண்டு இங்கு நாம் செயலாற்றிக் கொண்டிருக்கும் இந்த செயல்திறனை நாளுக்கு நாள் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடத்துகின்ற இந்த செயல் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றன. எவ்வளவு நேரம் பேசணும் ஐயா? 5 நிமிஷமா? ஆயினும் அவர்கள் கொடுத்த வரம்புக்கு உட்பட்டு நாம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கு திருக்குறளில் 53வது பாடல் கரத்திலா நின்று கடன் அறிவார் நின்று இறப்புமறியவர் உடைத்து என்ற வள்ளுவருடைய வாக்கு ஒழிப்பு இல்லாத நெஞ்சம், மறைவில்லாத எண்ணம், களங்கமில்லாத உணர்வு, கடனில் உணர்ச்சியும் தான் எடுத்துக்கொண்ட பணிகளை சிறப்போடு வருத்தமின்றியும் நேர்மையும் நேர்மையோடும் செயலாற்ற வேண்டும் என்ற உன்னதமான உணர்வோடு உள்ளவர்களில் உண்மை நின்று இறந்து பொருள் கேட்பது ஓர் அழகு உடையதாகும் என்பதை வள்ளுவர் அழுத்தமாக உரைக்கின்றார். மகாபாரதத்தில் பாண்டவர்களாகிய ஐவர்கள் ஒருபுறம் கௌரவர்களாகிய 101 வலிமை பெற்றிருந்த காலகட்டத்தில் பாண்டவர்களின் பாகமாகவே கண்ணபெருமான் தூதாகச் சென்றார். அங்கு பல்வேறு விதமான தொடர்களை ஏற்படுத்தி தன்னுடைய பாகத்தை அழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணியவர் கர்ணனை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆகினால் அப்போது அவர் கேட்டுக்கொண்ட என்று உன்னுடைய தாய்க்கு மூத்த மகனாக பிறந்த தீவந்தவர்கள் தந்தைகள் இருக்கின்றார்கள், நீ அந்த பக்கமா இந்த பக்கமா என்று உரைத்தார். ஆயினும் தன்னுடைய உணர்ச்சியோடு சொன்னான், செங்கேட்டு கடன் தீர்க்கவே என்னுடைய பணியாற்றுவதற்கான கடமை என்பதை இடத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இருந்தாலும் எப்பொழுதும் பொருட்டாக பேரும் உண்டு. அறிக்கைகளுக்கு பேரத்தியாக விளங்கினார் கண்ணபெருமான். போர்க்களத்தில் ஆற்றல் மிக்கவர்கள் ஒருவனாக விளங்கியவன் கர்ணன். கர்ணனுக்கும் அறிக்கைகளுக்கும் கடுமையான வீழ்போர் நடந்தன. அந்த போர்க்களத்தில் 5 நாள் பெற்றுக்கொண்ட வரத்தின் கட்டுப்பாட்டிற்கு இணங்கினான் கர்ணன். ஆகினால் ஆகாசுரத்தை ஒருமுறைக்கு மறுமுறை செலுத்தவில்லை. ஆயினும் அறிக்கையினை அர்ச்சனா ஒரு சரத்து என்று சொல்ல அடுக்கடுக்காக சரம் கர்ணனுக்கு ஆபத்தை வைத்துள்ள வண்ணம் விளைந்தது. அந்த நேரம் அவன் போர் தட்டினை சாய்ந்தான். அவன் உயிர் புரிவதற்கு தாமதமானது. காரணம், அவன் பல்வேறு விதமான உயர்ந்த தர்மங்களை செய்தவன், கொடையே வல்லவன். அவனுடைய குணத்தின் தன்மையினால் கர்ணன் அவனிடத்தில் இன்று இறப்பதிலும் ஒரு அழகு என்று வல்லவர் காட்டுகின்ற வண்ணமாகவே கர்ணா உன்னை வெல்வதற்கு சிரமம், ஆனால் எனக்கு நீ செய்ய வேண்டிய தானம் என்ன தானம்னா எதிர்காலம் எனக்கு தானமாக செய்து என்றான். அவன் வியப்போடு பார்த்தான் கண்ணபெருமானை உணர்வோடு பார்த்துதான் அவன் கொடுத்த இந்த செயல் ஈகையாக இருந்தாலும் கேட்பதிலும் ஒரு அழகு என்பதை வள்ளுவர் காட்டுகின்ற வழிமுறை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்பது எனக்கு புலன்பட்டது என்பதை இந்த அரங்கத்திலே சொல்லி வாய்ப்பு வழங்கிய அனைவர்களுக்கும் அறிமுகப்படுத்திய புலவர்களுக்கு நன்றிகளை கூறுகிறேன். வணக்கம். நன்றி. சரி.